ஒரு ட்ரூத்தை சொல்றேன், கவனிங்க. டூ மச் லேர்னிங் இஸ் வை யூ ஆர் ஸ்டில் ஸ்டக். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸை பார்த்து ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் ப்ராக்ரஸ் கிடையாது. அதுக்கு பேர் எஸ்கேப். ஏன்னு சொல்கிறேன். நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸை பார்க்கும்போது, இல்லை பாட்காஸ்ட் கேட்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்கோ இல்லை மோட்டிவேஷ்னல் கோட்ஸோ கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்க்கு பேர் ப்ராக்ரஸ் கிடையாது. அந்த ஃபீலிங்க்கு பேர் தான் டோபமைன். பிரெயினுக்கு உண்மையாகவே டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாலும் இல்லை ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வீடியோஸை பார்த்தாலும் சேம் ரிவார்டை தான் கொடுக்கும். அதுதான் பெரிய ப்ராப்ளமே. சில பேர் சொல்லுவாங்க, இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் லைஃப் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ப்ராப்ளமே இதுதான் ப்ரோ. பிகாஸ் உண்மையான ப்ராக்ரஸ் வந்து போரிங், ரெப்பிட்டேட்டிவ், சைலண்ட், மியூசிக் இருக்காது, வெறுப்பேற்றுற மாதிரி போகும். அதுதான் உண்மையான ப்ராக்ரஸ். அந்த போரிங் பார்ட்டுக்கு போகாம நம்ம ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு தேவையே இல்லாத ஜங்க் கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ணிட்டு ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். சரி ப்ரோ, இப்போ என்னதான் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா ஒழுங்கா கேளுங்க. டூ மச் லேர்னிங் வித்தவுட் ஆக்ஷன் மேக்ஸ் யூ ஃபீல் ப்ரொடக்டிவ், பட் இட் கீப்ஸ் யூ எக்ஸாக்ட்லி வேர் யூ ஆர். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டென்ட்டை பார்க்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. இது உண்மையாகவே என்னை இம்ப்ரூவ் பண்ணுதா, இல்லை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குதா அப்படின்னு கேட்டுக்கோங்க.